வணக்கம் நண்பர்களே. நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் டிராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவல் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு கோட்டமுமே தங்கள் பகுதிக்கு தேவையான ரயில்களை பரிந்துரை செய்வது வழக்கம். அந்த வகையில் சேலம் கோட்டத்தின் சார்பாக ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அப்படின்னா, மதுரையில் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இயங்கக்கூடிய இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ். மதுரையிலிருந்து காலையில் 7:10 மணிக்கு கிளம்பி திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், பழனி, உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி வழியாக கோயம்புத்தூருக்கு பகல் 12:15 மணிக்கு வரும். அதே மாதிரி கோயம்புத்தூரிலிருந்து பிற்பகல் 2:30க்கு கிளம்பி 7:35 மணிக்கு திரும்பவும் மதுரைக்கு போகும். அதே ரூட்டு வழியாக இந்த ரயிலை போடிநாயக்கனூர் வரைக்கும் நீட்டிக்க வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையை அனுப்பிச்சிருக்கிறாங்க ரயில்வே வாரியத்தின் ஒப்புதலுக்காக. இந்த ஒப்புதல் கிடைக்கும் பட்சத்தில், இது ஒப்புதல் மட்டும்தான், இதுக்கு இது பரிந்துரை மட்டும்தான். இதுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டியது ரயில்வே போர்டு தான். ஒப்புதல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா காலையில் 5 மணிக்கு போடிநாயக்கனூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஒரு ட்ரெயின் நிச்சயமாக கிளம்பும். அதே மாதிரி மதுரையிலிருந்து இரவு 7:35க்கு வரக்கூடிய ரயிலானது 8 மணிக்கு அப்புறம் திரும்பவும் 10 மணிக்கெல்லாம் போடிநாயக்கனூரை சென்றடைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இந்த கோரிக்கையை நிச்சயமாக ரயில்வே ஏற்றுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக இருக்கிறது. ஏன்னா அந்தந்த பகுதிகளுக்கு தேவையான ரயில்களை ரயில்வே வாரியத்திற்கு அனுப்ப வேண்டிய கடமை அப்படிங்கிறது இருக்கிறது. அந்த வகையில் இந்த கோரிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சேலம் கோட்டத்தின் சார்பாக அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக செய்தித்தாளில் சமீபத்தில் நம்ம படித்த செய்தி ஒன்று இருக்கிறது. நிச்சயமாக உண்மையிலேயே இது வரவேற்கத்தக்க செய்தி மட்டும்தான். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயில் இயங்குனா விரைவில் போடியிலிருந்து பழனிக்கு புதிய ரயில் காத்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.